தாவேகா தலைவர் விஜயின் கரூர் சம்பவத்தின் போது 41 பேர் இறப்பிற்கு கதறி அழுது பார்ப்போரை கலங்கடிக்க செய்த முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட்ட திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் படுதோல்வியை சந்தித்திருக்கிறார். திருச்சி மாவட்டத்தையே ஒரு காலத்தில் கட்டியாண்ட முன்னாள் அமைச்சர் அன்பில் தர்மலிங்கம் அவர்களின் பேரனும் அன்பில் பொய்யாமொழி அவர்களின் மகனுமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 2016 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தல்களில் திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அந்த வெற்றிகளின் அடிப்படையில் இந்த முறை திருச்சி திருவெரும்பூர் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 81,000 வாக்குகளை பெற்று தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் விஜயகுமார் என்கின்ற நாவல்பட்டு விஜயிடம் 8,000 வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய தோல்வியை தழுவியிருக்கிறார். திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு 8,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தோல்வியடைந்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.